பொதுவா பசங்க ஹேர் கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா முடிய ரொம்ப குறைச்சிட்டாங்க, கட்டிங் பண்ணாமே இருந்திருக்கலாம், இந்த லுக் ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்னோட ஃபினிஷிங் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு காட்ட போறேன். ஆக்சுவலா எனக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். என்னோட முடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்திலேயே ஏகப்பட்ட முடி வளர்ந்துரும். நான் அவர்கிட்ட தெளிவாவே சொல்லிட்டேன், சம்மர் டைம் வேர்வை ரொம்ப அதிகமா இருக்குது, முடியை ரொம்பவும் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இப்பதான் கட்டிங் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு வளர்ந்துச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. கடைக்காரர் முடியை வெட்ட வெட்ட நானுமே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன், நம்ம லுக் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. பாருங்க, என்னோட ஹேர் கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட லுக் இதுதான். நான் பயந்த மாதிரி இல்ல, பரவாயில்ல, ஹேர் ஸ்டைல் லுக்காவே இருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் ஒய்ஃப் எனக்காக சிக்கன் கிரேவி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் பசி தாங்க மாட்டேன்னு தெரியும் என் ஒய்ஃபுக்கு, அதனாலேயே சாப்பாடு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க போல. ஃபைனலா சிக்கன் கிரேவி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் 699 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.